ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். என் பேர் அஹில். நான் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் MBBS ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். அண்ட் நான் வந்து என்னோடய சேனல், யூடியூப் சேனல் நீட் ப்ரிப்பரேஷன் தமிழில் வந்து நீட் ரிலேட்டடாக கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் வந்து நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு நீட் கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலை. அண்ட் ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். புது வருஷம் ஆரம்பிக்குது 2024. இந்த வீடியோவை நான் செய்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னது, மெயின் நோக்கம் என்னது அப்படின்னா, இப்போ புது வருஷம் ஆரம்பிக்குது, அதை வந்து நம்மளுக்கு சாதகமாக எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்றத பற்றி ஒரு 1 or 2 ஐடியாஸ் வந்து என் சைட்லேருந்து உங்களுக்காக நான் சொல்லலான்னு யோசித்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ என்கிட்ட வந்து ஜஸ்ட் 3 ஐடியாஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஐடியா என்னது அப்படின்னா, மெயின்டைன் த பாசிட்டிவ் மைண்ட் செட். ஸோ உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ் நடந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் தெரியும். ஸோ பாசிட்டிவாக இருங்க இயர் ஃபுல்லாக இல்லை, ஆக்சுவலி லைஃப் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் இந்த இயரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இயர் ஃபுல்லாக பாசிட்டிவாகவே இருங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி, இப்போ உங்கள் மார்க் டெஸ்ட்டில் மார்க் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை உடனே வந்து தப்பாக நினச்சிக்கக்கூடாது. ஐயோ நம்மளால் நீட் கிராக் பண்ண முடியுமா, நம்ம இதே மார்க் நீட்டில் வாங்கினோம்னா நம்மளுக்கு மெடிக்கல் சீட்டே கிடைக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு பதிலாக, ஓகே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், இதை எப்படி அடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டை வச்சு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் திங் என்னது அப்படின்னா ஹெல்த்து. ஸோ நீங்கள் படிக்கிற டைமில் வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸை படிப்பில் போட்டுருவீங்க. பட் அந்த டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, வாட்டர் குடிக்கிறது, அண்ட் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காராமல் கொஞ்சம் மூவ்மெண்ட், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கறது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. இதையும் வந்து ஈக்குவலி ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து தான் ஸ்டடீஸ், கரெக்டாக? ஸோ ஹெல்த்தையும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் ஐடியா, மெயின்டைன் த ஹெல்த். அண்ட் தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ். அதாவது இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து கண்டினியூஸாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருங்க. அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா இயரோட எண்டில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருவீங்க, கரெக்டாக? ஸோ கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. அதாவது இப்போது மார்க் டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் ஓகே இவ்வளோ மார்க் வாங்கிட்டோம், இதுக்கு அடுத்து இன்னும் அதிகமாக வாங்கணும்னா என்ன பண்ணணும், என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக வந்து தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும் வருஷம் ஃபுல்லாக. இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் தெரியும். நான் வந்து இந்த பாயிண்ட்டை தான் அப்ளை பண்ணேன். இந்த 3 பாயிண்ட்ஸும் அப்ளை பண்ண பிறகு எனக்கு வந்து 2023 வந்து நிறையா சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சுது. நான் வந்து நீட் 2023 கிராக் பண்ணிட்டேன், மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கிட்டேன். அண்டு மே மாதத்தில் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதாவது நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு 5 days கழிச்சு நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ இப்போ கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடந்தது. இதை தவிர இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதே 3 பாயிண்ட்ஸை நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள். மெயின்லி இந்த 3வது பாயிண்ட், கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவ். அதாவது எப்பயுமே எதுலேயும் சரி, நீட்டுக்கு ஸ்டடீஸுன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே சரி, என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு ஒரு நல்ல இயர் அமையணும்னு நான் நினைக்கிறேன் 2024. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு இல்லை ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நான் வந்து அதை கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷனை வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். என்னோடய ரெசல்யூஷன் என்னது அப்படின்னா 2024 ஸ்டார்ட் ஆகி நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். அண்ட் செகண்ட் வந்து MBBSக்கு நல்லா படிக்கணும், அது செகண்டு. அண்ட் தேர்டு வந்து ஆப்வியஸ்லி மெயின் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். இப்போ பார்த்துக்கிறத விட இன்னும் நல்லா பார்த்துக்கணும். அண்ட் அவ்வளோதான், இந்த 3 ரெசல்யூஷன் தான் எனக்கு இப்போதைக்கு. உங்கள் ரெசல்யூஷனை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னோடய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன் டெலகிராமில். ஸோ ஜாயின் பண்ணால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.